அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னன்னா, இரண்டாவது காட்சி. முதல் காட்சி ஆண்டவர் கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது தோட்டக்காரனை போல மகதலேனா மரியாள் அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எம்மாவூர் சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. பாருங்க, எம்மாவூர் சீடர் 2 பேர் எருசலேம் எம்மாவூருக்கு அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் உரையாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடுச்சே, இப்படி நான் ஏசு கிறிஸ்து இப்படி அடிச்சிட்டாங்களே, இன்றைக்கி வேறு நம்மக்கிட்டேருந்து போன 2 பெண்கள் அவங்க கல்லறையில் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு போயிட்டு உரையாடி கொண்டே இருக்கும்போது வழியில் ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் போகிற மாதிரி அவர் என்ன நீங்கள் என்ன உரையாடி கொண்டு இருக்கிறீங்க, இவ்வளோ இவ்வளோ ஒரு தீவிரமாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, என்ன உமக்கு இது தெரியாதா, உமக்கு மட்டும்தான் தெரியாதா, இது இந்த நாசரேத்து இயேசு சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தால், அவர் தான் இஸ்ரேலை காப்பாற்ற போகிறாருன்ட்டு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அவரை இந்த மாதிரி இந்த வேத பாடல்களும் பரிசேயர்களும் சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க. இன்றைக்கி எங்ககிட்டேருந்து போன 2 ஒரு பெண்கள் ஒரு கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்திட்டாருன்னு வேறு சொல்கிறாங்க, வானதூதர்களை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் வேதத்தை நீங்கள் ஏன் படிக்கலை, அதாவது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை படிக்கலையா, அதில் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, அவர் இந்த மாதிரி மறிக்கணும், அவர் கொல்லப்படணும், அப்புறம் அவர் 3ஆவது நாள் உயிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு, அவர் உயிரோடு இருக்கும்போது கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், ஏன் உங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது, ஏன் நீங்கள் இதை புரிஞ்சிக்கல, அப்படி ஒரு கோபமாக அவர் கோபமாக அவங்ககிட்ட பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு இது கூட ஏன் உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அவர் தீர்க்கதரிசிகள் தான் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கோபமாக பேசிட்டு வர்றாரு. அவங்க அந்த மாதிரி உரையாடி கொண்டே வராங்க, ரொம்ப தடவை உரையாடிக்கிட்டே வராங்க. ஏன்னா 11 கிலோமீட்டர் இல்லையா, அதனால் அவ்வளோ தடவை அப்போ எவ்வளோ பேசியிருப்பாங்க பாருங்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவர் ஆண்டவராக வரல, வேறு ஒரு உருவத்தில் வர்றார். மகதலேன் மரியாள் அம்மாவுக்கு தோட்டக்காரனை போல் வந்தார். இப்போ எம்மாவூர் சீடர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேறு ஒரு உருவத்தில் வர்றார். அதில் ஒருத்தர் பேர் கிளியோப்பா. இப்போ கிளியோப்பான்றவர் பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த யோவான் 19:25 பார்த்திங்கன்னா ஏசப்பாவுடைய சிலுவையின் கீழே இயேசுவின் தாய் மாதா மரியம்மாவும் அவருடைய சகோதரி கிளியோப்பாவின் மனைவி மரியாவும் அப்படின்னு போட்டிருக்கும். ஒருவேளை அந்த கிளியோப்பாவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே 2 பேர் போகிறாங்க, அதில் ஒருத்தர் பேர் கிளியோப்பா அப்படின்னு போட்டுருக்குது. அப்படி அந்த கிளியோப்பாவின் மனைவியாகிய மரியாள் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது அந்த கிளியோப்பாவும் இன்னொருத்தர் கூட வர்றார். அவரும் 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவர் பேர் போடல, ஆனால் கடைசியில் அவர் ஒரு பேர் போட்டிருக்கு, சீமோன்னு போட்டிருக்கு. முதல் சீமோன் தான் கடவுளை பார்த்தாரு அப்படின்னு போட்டுக்குது. அப்போ சீமோன் பார்த்தாருன்னா அது பேதுரு கிடையாது. ஏன்னா பேதுரு அவர் கல்லறைக்கு ஓடினார், ஓடி 2 பேரும் ஓடினாங்க, யோவானும் பேதுருவும் தான் உள்ளே ஓடினாங்க. மகதலேன் மரியாள் அம்மா சொல்லும்போது கல்லறையில் காணும்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஓடினாங்க. ஆனால் ஓடி யோவான் வாசல்லே நிற்கிறாரு, ஆனால் பேதுரு உள்ளே போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் யோவான் உள்ளே போகிறாரு, ஆனால் அவர் ஆண்டவரை பார்க்கல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எம்மாவூர் சீடர்கள் யோவான் 24 மன்னிக்கணும், லூக்கா 24வது அதிகாரத்தில் இது போட்டிருக்கு, எம்மாவூர் சீடர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஒருத்தர் கிளியோப்பா, இன்னொருத்தர் பேர் சீமோனாக இருக்கலாம் அவர் பேர், ஏன்னா அவர் தான் முதல்ல ஆண்டவரை பார்த்தாரு அப்படின்னு போட்டிருக்கு அதில். அப்போது இவங்க 2 பேரும் சீமோனாக இருக்கலாம், அவர் பேரும் சீமோனாக இருக்கலாம், ஏன்னா அந்த காலத்தில் நிறைய சீமோன் இருந்தாங்க இல்லைங்களா, ஒருவேளை இவர் பேரும் சீமோனாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் கிளியோப்பான்ற பேர் கரெக்டாக போட்டுக்குது, சீமோனாக இருக்கலாம், கடவுளை முதல்ல பார்த்தவர். ஏன்னா 2வது காட்சி இப்போ தான் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு மகதலேன் மரியாள் அம்மா கொடுக்குறாரு, 2வது இந்த காட்சி கொடுக்குறாரு. ஒருவேளை அவராக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து பற்றி எரியிற நெருப்பு மாதிரி இருக்குது. அது அவங்க அப்போ சொல்லலை. ஆண்டவர் கடைசியாக அவர் மறைஞ்சு போகும்போது சொல்கிறாங்க. அவர் பேசும்போது நம்மளோட இருதயம் பற்றி எரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட தொலைவு வரும்போது அவர் அவர் ஆண்டவர் வந்து அவங்கள கடந்து போகிற மாதிரி போகிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, வேணாம், நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, பொழுது சாய்ஞ்சு போச்சு, நீங்கள் வந்து எங்கள் கூட அங்கே தங்கிட்டு காலையில் மெதுவாக போங்க, இது இங்கே தாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் இல்லை, வேண்டாம் வேண்டாம்னும்போது, இல்லை, அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்கே தங்குறாரு. அவர் தங்கி அப்போ ஆண்டவர் உரையாடி கொண்டு பேசிக்கொண்டு அப்படி இருக்கும்போது கடைசியில் சரி பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும்போது, சரி அவங்க வந்து அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் அப்போ அப்பத்தை எடுத்து அவர், ஏன்னா அவர் அப்பத்தை பிட்டு அதை இதை இதை பருகுங்க, இதை சாப்பிடுங்க, இது என் உடல், இது உணவு, என் ரத்தம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இது சொல்லும்போது அவர் அந்த ஒளியாக இருந்து மறைஞ்சிட்டார். அப்போ பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ நம்ம கூட வந்தவர் ஆண்டவர். அப்போ வந்து அந்த மதலின் மரியல் அம்மாவும் அந்த பெண்களும் சொன்னது உண்மை. ஏன்னா அவங்க கூட போனது யாருன்னா மதலின் மரியல் அம்மா, ஃபஸ்ட்டு பார்க்க போனது மதலின் மரியல் அம்மா, சின்ன யாக்கோபு யோவானுடைய தாய் மரியா, அவங்க தான் கிலோப்பியாவின் மனைவி மரியா, அவங்க அப்புறம் சலோமே, யாக்கோபுடைய தாய் சலோமே, இவங்கெல்லாம் சொன்னாங்களே, ஒரு உண்மை தான் பொழுது அதான் ஆண்டவரே நம்மளுக்கு வந்து அதை வெளிக்காட்டிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்திலே அவங்க எழுந்துச்சு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் 11 அப்போஸ்தலர்களுக்கும் அவங்க போய் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஆண்டவர் வந்து 2வது முறையாக அவர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ நம்ம கூட பாருங்கள், ஆண்டவர் வந்து உயிர்த்துட்டாரு, அவர் மறுபடியும் வரப்போகிறாருன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாரு. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாமே படிக்கிறோம், ஆனால் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மளுக்குள்ள தலைகணம், நம்மளுக்குள்ள பெருமை, ஆண்டவர் வார்த்தையை நாள் கணக்காக பேசுகிறோம், படிக்கிறோம், நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனால் அந்தந்த விஷயங்களில் விட்டு கொடுக்கறது, தாழ்ந்து போகிறது. அவர் சீடர் காலை கழுவினார்ல, மண்ணான மனுஷனுடைய காலை கழுவினார், எவ்வளோ தன்னை தாழ்த்திக்கினார். அப்போ நம்ம பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? அவர் மன்னிச்சார்ல, அவர் பாருங்கள் நம்ம பாவங்களை மன்னிச்சார். அப்போது நாமெல்லாம் அடுத்தவங்க பாவங்களை மன்னிக்கணும், ஆனால் விலகி இருக்கணும். நம்ம ரொம்ப உறவாடணும்னு அவசியம் கிடையாது, அது கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு யாத்ராகமத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போது நம்ம பரிசுத்தமாக, அவர் மறுபடியும் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் சொன்னதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. நீங்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து விதண்டாவாதமாக இருக்கலாம், அப்படிலாம் நினைக்காதுங்க. இன்றைக்கி ஒரு ஈரானும் இஸ்ரேலும் ஒரு அமெரிக்காவும் சண்டை போடும்போதே ஒரு கேஸ் பிரச்சனையால் எவ்வளோ தடைகள், எவ்வளோ பஞ்சங்கள், விலைவாசி உயர்வுகள், எவ்வளோ பேருக்கு வலி, எவ்வளோ பேர் பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாம் வந்திருக்குதுன்னா, உலக நாடுகளே சண்டை போட்டால் என்ன ஆகும்னு நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு ஆண்டவரை விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாரும் முட்டி போட்டு அழுது கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்கள் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து நீங்கள் சீக்கிரமாக அந்த பூமிக்கு நியாயம் செஞ்சுட்டு சீக்கிரமாக எங்களை அதுக்குள்ளே எத்தனையோ நல்லவங்கெல்லாம் கெட்டவங்களாம் ஆகிடக்கூடாது இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்க தான், எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் நல்லவங்க தான், யாருமே கெட்டவங்க கிடையாது. தன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு, இந்த உலக ஆசைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு கேளுங்க. சீக்கிரமாக அவர் வந்து நம்ம பரிசுத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் மன்றாடுங்க, அழுங்க, முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாக வாழுங்க, தாழ்ந்து போங்க, விட்டு கொடுங்க, விலகி போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. வச்சுருந்தா இல்லைன்னு சொல்லாதீங்க, உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இதோ உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆமேன்.